தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை, கோடி அற்புத தூய அந்தோனியாருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள். ஆண்டவர் அருமையான இந்த இறை நாளிலே நம் ஒவ்வொருவரையுமே செயலளவிலும் மனதளவிலும் நாம் அனைவருமே ஆண்டவரோடு இணைந்து இருக்க அழைப்பு கொடுக்கின்றார். இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு மார்த்தா, மரியா இருவரையுமே நம் முன்னதாக வைக்கின்றார். மரியாவோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அவர் இறை வார்த்தையிலும் இறை சிந்தனையிலுமே நாம் ஒன்றித்து வாழ எவ்வாறு ஒரு குருவிடத்திலே சீடர் காலடியிலே அமர்ந்து தியானிப்பதற்கு நல்ல உள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைக்கு குறிப்பிடுகின்றார். ஆனால் அதே சமயத்திலே மார்த்தாவை பார்க்கிற பொழுது அவர் கலங்குகின்றால், புலம்புகின்றால், தன்னுடைய வாழ்விலே என்னை மரியாள் இப்படி தனியே விட்டு விட்டாளே என்று. அகமும் தேவை, புறமும் தேவை என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு அருமையான இறை செயல்களால், இறை சிந்தனையால் நம்மை இன்றைக்கு உருவாக்குகின்றார். இன்றைக்கு நிறைய குடும்பத்திலே பார்க்கிறோம், இன்றைக்கு நான் தனியாக எல்லாம் செய்கின்றேனே, என்னுடைய அண்ணனோ, என்னுடைய அக்காவோ, என்னுடைய தம்பியோ என்னோடு உடனிருக்கவில்லை என்று கலங்குகின்றோம். ஆனால் அப்படி தேவையில்லை. மாறாக நாம் செய்கிற அந்த செயல்களிலே நாம் உறுதியாக நிலைத்து நின்று ஆண்டவரோடு நாம் இருக்க வேண்டும். இது ரெண்டுமே தேவை. ஆண்டவரோடு இருப்பது, சீடர்களை ஆண்டவர் ரெண்டு நோக்கத்துக்காக தெரிந்தெடுத்தார். ஒன்று, தம்மோடு இருக்க, நம்முடைய நற்செய்தி பணியை பறைசாற்ற. அப்போ ஆண்டவரோடு இருப்பதும் நமக்கு தேவை. அதே சமயத்திலே நற்செய்தி பணியாற்ற பிறநல பணியை செய்யும் நாம் தேவை. சில வேளை சொல்வார்கள், செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள். அதை நம்முடைய வாழ்வில் நாம் சிந்தித்து பார்ப்போம். மார்த்தாவை போன்றும் மரியாவை போன்றும் சமநிலையிலே நாம் வாழ அருளை வேண்டுவோம். ஜெபிப்போமாக. அன்பை உருவான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துமை ஆராதிக்கிறோம். இந்த காலை பொழுதுக்கு நன்றி கூறுகிறோம். கோடி அற்புதர் தூய அன்புனர் வழியாக அநேக நன்மைகளை எங்களுடைய வாழ்விலே கொடுத்திருக்கிறது நன்றி கூறுகிறோம். இன்னும் இந்த நாளிலே நாங்கள் மார்த்தா, மரியா இருவரை போன்று நாங்கள் என்னாலும் இடத்திலே நாங்கள் இணைந்து அகமும் புறமும் இணைந்தவர்களாக எங்களுடைய செயல்களிலே நம்பிக்கையோடும் இறை ஆற்றலோடும் நாங்கள் பயணிக்க எங்களுக்கு அருளும் இரக்கமும், நாங்கள் நற்செயலில் ஈடுபடவும், உம்மோடு ஒன்றித்திருக்கவும், ஜெப வாழ்விலே நாங்கள் ஐக்கியப்படவும் எங்களுக்கு உம்முடைய கிருபையை தரும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.